அஸ்ஸலாம் வலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம 1/2 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறோம். குக்கரில் எப்படி வடித்து செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சம்பழம், தயிர், லவங்கம், பட்டை, ஏலக்காய், 1/2 கிலோ சிக்கன், பாசுமதி அரிசி 1/2 கிலோ. கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வைங்க. குக்கர் சூடானதும் 100 கிராம் எண்ணெய் விடுங்க. உதிரி உதிரியாக சாப்பாடு வராதுன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. பாருங்கள், எண்ணெய் சூடானதும் லவங்கம், பட்டை, ஏலக்காய் போடுங்க. அது பொரிஞ்சதும் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சிகப்பாகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் சிகப்பாகினா தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் பிரியாணிக்கு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கருகிடும். மிளகாத்தூளும் வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 2 வெங்காயம் போதும், ஆனால் நான் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இந்த சிக்கனில் தண்ணியே போடாமல் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்காக தான் 3 வெங்காயம். சிக்கன் போடுங்க. இதில் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. சிக்கன் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும், நல்லா வதக்குங்க. 2 ஸ்பூன் தயிர் போடுங்க. போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனை நல்லா வதக்குங்க, ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் வெட்டி வச்சுருந்தேன், அதுவும் போடுங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி மசிகிற வரைக்கும். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. 1/2 லெமன் விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லெமன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு விசில் வந்தவுடனே குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. அதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, லவங்கம், பட்டை, ஏலக்காய், 2 ஸ்பூன் எண்ணெய். ஏன்னா நம்ம குக்கரில் வடித்து தான் போட போகிறோம் சாப்பாடு. தண்ணி நல்லா கொதித்தோடனே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசி போடுங்க. அரிசி போட்டு உப்பு போடுங்க. அரிசி வந்து 90% வேகணும். 90% வெந்தவொடனே அரிசியை வடிச்சிருங்க. சாப்பாடு உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. உங்களுக்கு சிக்கனில் தண்ணி இல்லைன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வடித்த சாப்பாட்டை குக்கரில் போடலாம். குக்கரில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி மூடிடுங்க. ஒரே விசிலில் எடுத்துருங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.